மனம் அலைந்து திரியும் தன்மை கொண்டது. எண்ணங்கள் வருவதும் போவதும் இயற்கையானது. இந்த எண்ணங்களின் ஓட்டத்தை கையாளுவதற்கு ஆரம்பத்திலிருந்தே மனம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மனம் ஒரே பொருளின் மேலேயே ஓடிக்கொண்டிருக்கும் நிலைக்கு தியானம் என்று பெயர். எண்ணங்கள் மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்து கடுமையாக தாக்கும் போது அவற்றை கையாளுவதற்கு மனம் சிரமப்படுகின்றது. இது தொடரும் போது ஒருவர் மன ரீதியாக சோர்வடையலாம். தியானம் மனதை ஒழுங்குபடுத்துகின்றது மற்றும் எந்த புயலையும் தாங்கும் வகையில் அதனை தயார்படுத்துகின்றது. அமைதியான மனநிலையுடன் ஒருவர் கையில் உள்ள எந்த சவாலையும் சமாளித்து அமைதியை அனுபவிக்க முடியும். இந்த பழமையான நடைமுறை மற்றும் அதனால் ஏற்படும் பல நன்மைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 1995 தொடங்கப்பட்டதிலிருந்து உலக தியான தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 21 அன்று அனுசரிக்கப்படுகின்றது. இது நமது வேகமான மற்றும் சலசலப்பான உலகின் தியான நடைமுறையையும் அதன் மகத்தான நன்மைகளையும் ஊக்குவிக்கவும் முன்னிலைப்படுத்தவும் உலகளாவிய தளமாக செயல்படுகிறது. பண்டைய மரபுகளிலிருந்து தோன்றி இந்தியாவில் கிறிஸ்துவுக்கு முன் 3000க்கும் முந்தைய குறிப்புகள் மற்றும் 3ஆம் நூற்றாண்டு சீனாவின் வேர்களையும் கொண்ட தியானம் உணர்ச்சி அமைதியையும் ஸ்திர தன்மையையும் அடைய நினைவாற்றல் மற்றும் செறிவு போன்ற நுட்பங்களை பயன்படுத்துவதை உள்ளடக்குகிறது. இந்த நாள் தியானத்தின் உருமாறும் சக்தியை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் தனிநபர்களுக்கு உள் அமைதியை கண்டறியவும் நினைவாற்றலை மேம்படுத்தவும் உணர்ச்சி நல்வாழ்வை வளர்ப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. உலக தியான தினம் உலகம் முழுவதும் பல்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகின்றன. கூட்டு தியான அமர்வுகளில் ஈடுபட மக்கள் தியான குழுக்கள், சமூக மையங்கள் அல்லது ஆன்லைன் தளங்களிலும் கூட ஒன்றிணைகின்றன. பல அமைப்புகள் மற்றும் தியான மையங்கள் இந்த நாளில் சிறப்பு நிகழ்வுகள், பட்டறைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துகின்றன. இது நடைமுறையை ஊக்குவிக்கின்றது மற்றும் அதன் நன்மைகளை பற்றி தனிநபர்களுக்கு கல்வியும் கற்பிக்கின்றது. உலக தியான தினத்தின் கொண்டாட்டம் மனநலனுக்கும் முன்னுரிமை அளிப்பதற்கும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் உள் அமைதிக்கான ஒரு கருவியாக தியான பயிற்சியை தழுவுவதற்கும் ஒரு நினைவூட்டலாக செயல்படுகின்றது.